ஆன்மீக அன்பர்களே, கடந்த ஒரு 45 நிமிடங்களாக திருப்பரங்குன்றத்தில் இருந்த உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று பல்வேறு ஊர்களைச் சேர்ந்தவர்கள், கோயம்புத்தூர்லேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, திருச்சியிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, சேலத்திலேருந்து, குடியாத்தத்திலேருந்து, சில பேர் பெங்களூர்லேருந்து கூட நம்முடைய கை தொலைபேசி வாயிலாக தங்களுடைய நன்றிகளை தந்தி தொலைக்காட்சிக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தூப தீப ஆராதனை காட்டி அப்படியே எல்லாம் பாவனையாக எடுத்துக்கோங்கிறாரு. ஏன் இந்த கற்பூரம் எரிகிறது என்றால், தேங்காவை போன்று ஆணவமாக நம்ம இருக்கக்கூடாது, வாழைப்பழத்தை போன்று கண்மையாக இருக்கக்கூடாது, வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாழக்கூடாது. கற்பூரம் போல நம்முடைய இதயத்தை கந்தனுடைய சன்னிதானத்திலே கரைத்து விட்டால் கந்தன் நம் கண்ணத்தை பார்த்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம்பா. ஆணவம் கண்மம் மாயை நீக்கிவிட்டு கற்பூரம் போல நம்முடைய இதயத்தை கரைக்க வேண்டும். சூரபத்மன் ஆணவமாக இருந்தான். அவன்கிட்ட கேட்குறாங்க, டே முருகன் வந்திருக்கான் உன்னைய வீழ்த்தன்னு. அப்போ அவன் சொன்னிய வரிதான், கடைப்பல் முளைக்காத பாலகன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் ஏளனம் பேசிய அவனை வைதவரையும் அருள் பாலித்தான் முருகன். தன்னை வணங்குறவங்களை சூரபத்மனை கிழித்து சேவலாகவும் மயிலாகவும் சேவர் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாற்றினான். வள்ளி எப்படி சொன்னார்? தெய்வானையை மணந்த இடம்தான் இந்த திருப்பரங்குன்றம். முருகனை மாப்பிள்ளையாக்கி அழகு பார்த்த அந்த கோலத்திலே இங்கே அற்புதமான வண்ண மலர்களால் மயில் மீது வரக்கூடிய முருகனுக்கு மயில் மாலை போடப்படுகிறது. பொதுவாக மலர் மாலை தான் முருகனுக்கு போடுவார்கள். ஆனால் மயில் வாகன முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றத்திலே இந்த லட்சோப மக்கள் அதிகாலை நான் 3 மணிக்கு களத்திலே பார்த்த நிலவரமே லட்சோப லட்சம் பேர் வந்தார்கள். காவல்துறையினர், தீயணைப்பு துறையினருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய 20 கேமராக்கள் மட்டுமல்லாமல் வானத்திலே வட்டமிடக்கூடிய ஹெலிகாப்டர் ஷாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிமிஜிபி கேமரா வழியாக நம்ம காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கலசங்களுக்கெல்லாம் புனித நீர் ஊற்றி இப்போ தூபதீப ஆராதனை நடைபெறுகின்றது. திருக்கோவில் வழிபாட்டினுடைய நோக்கமே கற்பூரம் போல நம்முடைய இதயத்தை கந்தவேல் கடவுளினுடைய சன்னிதானத்திலே கரைத்து விட வேண்டும். சண்முக பதகே நமோ நமக, சஷ்டகிரி பதகே நமோ நமக, நடஜிவ பதகே நமோ நமக, குஞ்சிர பதகே நமோ நமக அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் எழுதின 6666 பாடலையும், சண்முக கவசத்தையும், குமார தவத்தையும், அருணகிரிநாதரையும், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பிரமிக்க வைக்கக்கூடிய, நம் நெஞ்சமெல்லாம் நிறைக்கக்கூடிய குமரகுருபரையும், நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியரையும், வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகரையும், இந்த குஞ்சிரு மேலே இருக்கக்கூடிய முருகனை நினைக்கின்ற போது நம் உள்ளத்தில் வந்து வந்து போகின்றார்கள். தெய்வ சிகாமணி வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய இந்த வள்ளல் ஏன் பிரம்மாவுக்கே பாடம் எடுத்தான்? பிரம்மா யாரு? படைப்பு கடவுள், வேதங்கள் அனைத்தையும் அணைந்தவன். எப்படி வண்ண மலர்களை இருக்கிறதோ அதுபோல வேதத்தினுடைய எல்லாவற்றையும் அறிந்த பிரம்மா சிவனை பார்க்க போகின்றான். யார் சிவன்? மாங்கனி உடைந்து தேங்கவைகள் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா, மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று சொல்லக்கூடிய எம்பெருமானை அப்படி பார்க்க போனா முருகனுடைய சகோதரர் வீரபாகு இப்ப எப்படி திருப்பரங்குன்றத்திலே கலச நீரை அங்கே இணைத்து அங்கே அந்த புனித நன்னீராட்டு பெருவிழாவினுடைய நீர் நம் தலையில் மீது தெளிக்கப்பட்டு புண்ணியத்தை, இன்பத்தை, நம்முடைய வாழ்வின் மேன்மையை தருகிறதோ அதுபோல அந்த கலச நீர் எப்படி பட்டு பட்டு புனிதமாகின்றமோ அதுபோல இந்த பிரம்மா சிவனை பார்த்து வெளியிலே வந்தான். அப்போதும் முருகனை பார்த்து பார்க்காதவரி போனான். விண்ணிலிருந்து பெறக்கூடிய மழையா அல்லது மண்ணிலிருந்து வரக்கூடிய நீர் ஊற்றா என்று தெரியாத வகையில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படக்கூடிய புனித கலச கும்பாபிஷேக நீர் படுகின்ற போது அந்த ட்ரோன் மூலமும் பக்தர்களுக்கு தெளிக்கக்கூடிய இந்த பிரத்யேக காட்சிகளை பார்க்கின்ற போது முருகா முருகா, இனி இந்த மண்ணுலகில் மலைவளம் சுரந்து, மண்வளம் பெருகி, விவசாயம் பெருகி, நெசவாளர்கள் வாழ்வு மடந்து, தொழிலாளர் தோழர்களுடைய தோள்கள் உயர்ந்து, வாணிபம் சிறந்து, பிள்ளைகள் கல்வியில் மேம்பட்டு, பெண்களுக்கு உரிய வயதில் திருமணம் நடந்து, பிள்ளைப்பேறு நடந்து, ஐஸ்வர்யங்கள் பெற்று எல்லாம் வாழ அரோகரா முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா, சக்திவேல் முருகா, சிவனின் மைந்தா முருகா, விநாயகன் தம்பியே முருகா, விபூதி பிரியனே முருகா, பழனி ஆண்டவா முருகா, திருச்செந்தூர் முருகா முருகா, திருப்பரங்குன்றம் வினை தீர்க்கும் முருகா என்று சொல்லக்கூடிய மந்திரங்களெல்லாம் நம்முடைய செவிகளில் வந்து விடுகிறது.
இதில் என்ன சிறப்பு என்று கேட்டால், இந்த முருகப்பெருமான் பிரம்மா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போன போது வீரபாகுவை வச்சு கூட்டிகிட்டு வர சொன்னார். உன் பேர் என்னன்னார். என் பேர் பிரம்மான்னார். நீ என்ன பண்ணுறன்னார். வேதங்கள் அனைத்தையும் கற்றவன்னார். அப்படியா, வேதங்கள் அனைத்தையும் கற்றவன்னா ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அவர். எங்கே ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் சொல்லினார். எதிர்த்தாப்புல இருக்க முருகன்னு சொல்லியிருக்கலாம். ஆணவம் கண்ணை மறைச்சது, அகங்காரம் கண்ணை மறைச்சது, ஆடம்பரம் கண்ணை மறைச்சது, தான்கிற திமிர் கண்ணை மறைச்சது. ஆனால் மின்னொளியில் மிளிரக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற முருகம்தான் ஓங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம். எப்படி அந்த கோபுரம் உயர்ந்திருக்கிறதோ அதுபோல இந்த குடமுடுக்கால் நம்முடைய உள்ளம் உயரணும், இல்லம் உயரணும், தேசம் உயரணும், நம்முடைய வாழ்க்கை உயரணும் என்பதைத்தான் இந்த காட்சி நமக்கு காட்டுகிறது. கோபுரத்தின் மேலே அந்த பசுமையான அருகம்புல் எப்படி காட்சி தருகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கசடுகளெல்லாம் நீங்கி பசுமையான வாழ்க்கை பிறக்க வேண்டும் என்பதனுடைய ஆயத்த காட்சிகளை கேமரா 7 வாயிலாக தொழில்நுட்ப கலைஞர் அப்படியே காட்டுகின்றார். இந்த சமயத்திலே தந்தி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு 2 நாட்களாக கந்துஞ்சாமல் பசியாராமல் அப்படியே காக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த மதுரையைச் சேர்ந்த அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அவர் இந்த காட்சியை பார்த்துவிட்டு வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவருக்கு முன்பு தீயணைப்புத்துறை அதிகாரி ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். இப்படி எல்லாவற்றையும் கடத்திலே இருப்பதை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி. இப்போ பார்க்குறோம், முருகப்பெருமான் கேட்குறார், ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியல, பிரம்மா தலை குட்டி சிறை வச்சுட்டாரு. இப்போ யார்? சிவபெருமானே வராரு. எப்பேற்பட்டவன்? உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்வழி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மடச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு நம்மெல்லாம் சொல்லக்கூடிய காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகக்கூடிய எம்பெருமானே வருகின்றார். முருகன் கேட்கிறார், ஏன்பா உள்ள சிறை வச்சேன்னு. ஒருத்தன் குளிக்கிறதுக்கு முன்னாடி அழுக்கா இருக்கலாம், குளிச்ச பிறகும் அழுக்கா இருக்கானே, அது குலத்தினுடைய குற்றமா உன்னுடைய குற்றமா? நின்னை வணங்கினும் தன்னகந்தை தவிர்க்கலன் நாதலால் அவனை அறிஞ்சிரல் வைத்தேன். உன்னைய பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறானா, ஆணவம் நெடி. இப்போ எப்படி கும்பத்து தண்ணியை மேலே ஊற்றும் போது நம்ம பாவம் போகுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இன்பம் கிடைக்கணும். இங்கே லட்சோப பேர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் குடமுடுக்கில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் மதுரையைச் சேர்ந்த அமைச்சர், மற்றொரு அந்த பகுதியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா போன்றோர்களும் பங்கு பெற்று வேற்றுமையெல்லாம் மறந்து இறை நாமத்தில் ஒற்றுமையாகி இருக்கக்கூடிய மகா உன்னத காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பக்கத்திலே லட்சோப லட்சம் மக்கள் அங்கே முருகா கந்தா கடம்பா என்று சொல்லி, இன்னொரு பக்கத்திலே கருப்பு உடை அணிந்து கன்னி தமிழால் நீதிமன்றங்களில் வாதாடி வாதத்தை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதி அரசர்கள் இந்த கோயிலுக்கு வருகின்ற போது தங்களை மறந்து அடியாராக அமர்ந்திருந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். ஒரு பக்கத்திலே மருத்துவர்கள், இன்னொரு பக்கத்திலே நீதியரசர்கள், இன்னொரு பக்கத்திலே அரசியல் பிரமுகர்கள், இன்னொரு பக்கத்திலே உள்ளூர் பிரமுகர்கள், இப்படி எல்லோரும் அந்த ஓம்ங்கிற பிரணவ பொருளின் வடிவமாக எல்லோருக்கும் வாழ்க்கையை வளமாக்கி தரக்கூடிய முருகனை தரிசிப்பதற்கு, ஆராதனை செய்வதற்கு, அழுது அவனுடைய திருவடியை தொழுது பெறுவதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த வெண்ணை முட்டக்கூடிய அரோகரா சத்தத்தோடு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி படிப்படியாக மேலே போகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை போகணும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு சரகம் என்று சொல்லுவார்கள் தமிழகத்திலே. அப்படி மதுரை சரகத்திற்கு உட்பட்ட ஒரு 3000 காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படை, ஹோம்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறவங்க, இவங்களெல்லாம் தன்னார்வமாக ஒரு 2 நாட்களாக சீரிய சிறந்த தீவிர பாதுகாப்பு பணியை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். முருகப்பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய வாரியார் சொல்லுவார், முருகான்னாலே அழகுன்னு தான் பொருள். முருகன்னு ஒருத்தர் சொன்னால் பியூட்டி பார்லரே போகாமல் அழகாயிடலான்னா நம்முடைய வாழ்க்கையில் பொழிவு பிறப்பதற்கு, முகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் கிடைப்பதற்கு,
நாம் எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். முருகா, நம்முடைய ராஜன் செல்லப்பா அவர்கள் அங்கிருந்து பக்தர்களுக்கு கையை அசைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். விண்ணை உண்டக்கூடிய இந்த அரோகரா சத்தத்தோடு கும்பாபிஷேகம் நல்லபடியாக என் தொகுதியில் நடந்தது, வந்திருந்து நடத்தியவர்களுக்கு நன்றி என்று அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அங்கே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். மற்றொரு பக்கத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கைகூப்பி கைகட்டி சிரசே கடவுளுக்கு முன்பு என் பதவி என்ன, என் உயரம் என்ன, என் செல்வம் என்ன, எல்லோருக்கும் முன்பு எல்லோரும் சமம் என்று இறைவனை துதிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.